புரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். திருக்குறளில் இந்த வகுப்பில் திருக்குறளின் 22வது அதிகாரமாகிய ஒப்புரவறிதல், அதாவது உலகத்தில் உள்ள அறநெறி வழிகளை பின்பற்றி ஒருவருக்கொருவர் உதவி செய்து அனைவரையும் அரவணைத்து மகிழ்ச்சியாக மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதை குறிப்பதுதான் ஒப்புரவறிதல். இந்த உலக நடைமுறைகளை அறிந்து அதன்படி மனிதன் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவன் வாழ்பவனாக கருதப்படுவான் என்பது குறித்து இந்த 22வது அதிகாரமாகிய ஒப்புரவறிதல் என்னும் அதிகாரத்தில் முதல் 5 குறள்கள் 211 முதல் 215 வரை 5 குறள்களில் வள்ளுவ பெருந்தகை ஒப்புரவறிதல் குறித்து என்ன அறிவுரைகளை நமக்கு வழங்குகிறார் என்பதை பார்ப்போம். வாருங்கள். திருக்குறள் புதிய பரிணாமத்தில் 211 முதல் 215 வரை 5 குறள். படக்காட்சி 85, நாள் 10/2/2024. அறத்துப்பால் அதிகாரம் 22, இல்லறவியல், ஒப்புரவறிதல், உலக நடைமுறை அறிந்து வாழ்தல். குறள் 211. கைமாறு வேண்டா கிடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு. கைமாறு வேண்டா கிடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொல்லோ உலகு. என்ன பொருளை, என்ன கருத்தை, என்ன அறிவுரையை வள்ளுவ பெருந்தகை நமக்கு வழங்குகிறார். பாருங்கள், இந்த குறளை இவ்வாறு பிரிக்க வேண்டும். உலகு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ கடப்பாடு கைமாறு வேண்டா. அப்படி பிரிக்க வேண்டும். அதாவது உலகு, இவ்வுலகத்தில் வாழும் அனைத்து உயிரிகளுக்கும், உலகு என்றால் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்கள் குறிக்கும். உலகத்தில் வாழும் அனைத்து உயிரிகளுக்கும் மாறி மாட்டு, இவ்வுலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்து உயிர்களும் உயிர் வாழ்வதற்கு நீரை வழங்கக்கூடிய, மழைக்கு நீரை வழங்கக்கூடிய முகில்களுக்கு, நீரை வழங்கக்கூடிய மழைக்கு எந்நாற்றும் கொல்லோ கைமாறாக என்ன உதவி செய்கின்றன. எந்நாற்றும் கொல்லோ கைமாறாக என்ன உதவி செய்கின்றன. அவர்கள் இந்த உலகில் வாழும் உயிரினங்கள் மாறி மாட்டு தாங்கள் உயிராதாரமான நீரை தங்களுக்கு வழங்கக்கூடிய மழைக்கு எந்நாற்றுங்கொல்லோ என்ன உதவியை, கைமாறாக என்ன உதவியை செய்கின்றன. எந்த உதவியும் செய்வதில்லை. அது போன்று கடப்பாடு, அதாவது பிறருக்கு உதவி செய்து வாழ்வதே மனித பண்பு. கடப்பாடு, பிறருக்கு உதவி செய்து வாழ்வது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. அதுதான் கடப்பாடு. கடப்பாடு, பிறருக்கு உதவி செய்து வாழ்வதே மனிதனின் கடமை என்பதை உணர்ந்த வள்ளல்கள், பிறருக்கு உதவி செய்து வாழ்வதுதான் மனித அறம் என்பதை உணர்ந்த வள்ளல்கள் கைமாறு வேண்டாம்,
தாங்கள் உதவி செய்தவர்களிடமிருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். மீண்டும் சொல்கிறேன். உலகத்தில் வாழும் உயிர்கள் அனைத்தும் மாறி மாற்று தனக்கு தங்களது உயிர் வாழ்வதற்கு ஆதாரமான நீரை வழங்கக்கூடிய மழைக்கு எந்நாற்றும் கொள்ளும் எந்த கைமாறும் செய்வதில்லை. அதாவது பூமியில் தன்னுடைய நீரை உண்டு வாழும் பூமியில் வாழும் உயிர்கள் தங்களுக்கு ஏதோ ஒரு கைமாறை செய்ய வேண்டும். உயிர்களிடமிருந்து ஒரு கைமாறை எதிர்பார்த்து மழை பொழிவதில்லை. பூமியில் வாழும் உயிரினங்கள் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை கைமாறை எதிர்பார்த்து மழை பொழிவதில்லை. அதுபோன்று கடப்பாடு, அதாவது மனிதர் பிறருக்கு உதவி செய்து வாழ்வதே அறம் என்பதை உணர்ந்த வள்ளல்கள் கைமாறு வேண்டாம், கைமாறு கருதி பிறருக்கு உதவி செய்வதில்லை. மழை எவ்வாறு எவ்விதமான எதிர்பார்ப்பையும் உயிரிடமிருந்து எதிர்பார்க்கவில்லையோ, எதிர்பார்க்காமல் பொழிகிறதோ, அது போன்று வள்ளல்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் பிறரிடமிருந்து எதிர்பார்க்காமல் தங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்வார்கள். பொருள்: மழையாவர் மனமுடையார் அதான். மழையாவர் மனமுடையோர், மழையாவர் மனமுடையோர். விளக்கம்: மண்ணுயிர்களிடமிருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து மழை பொழிவதில்லை. அதுபோன்றே எவ்வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்வர் பெரியார். பெரியர். அதாவது மழை எந்த பிரதிபலனையும் மண்ணில் வாழும் உயிர்களிடமிருந்து எதிர்பார்த்து பொழிவதில்லை. அதுபோன்றே மண்பொருளும் உடல் திறனும் கொண்ட பெருந்தகையர் பிரதிபலனை எதிர்பார்த்து பிறர்க்கு உதவி செய்வதில்லை. அதாவது மழை போன்றோர் மனமுடையோர், மழை போன்றோர் மனமுடையோர், செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மனதிலே கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் மழைக்கு சமமாவர். மழை எவ்வாறு எந்த எதிர்பார்ப்பையும் உயிர்களிடமிருந்து எதிர்பார்க்காமல், எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பொழிகின்றதோ, பொழிதல் தன்னுடைய கடமை என்று மழை உணர்ந்து பொழிகின்றதோ, அது போன்று மனிதர்களுக்கு தன்னால் இயன்ற பிற மனிதர்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்வதே அறம் என்பதை உணர்ந்த பெருமக்களும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவி செய்வார்கள். சொற்பொருள்: உலகு பூமியில் வாழும் உயிரிகள் மாறி மாட்டு தாம் உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத நீரை வழங்கும் முகில்களுக்கு, அதாவது மேக கூட்டங்களுக்கு, கார்மேக கூட்டங்களுக்கு, அதாவது மழைக்கு எந்நாற்றும் கைமாறாக என்ன உதவி செய்கின்றன? ஏதுமில்லையே. கடப்பாடு தம்மிடமுள்ள மண்பொருளையும் உடல் உதவியையும் மனமுவந்து தேவைப்படுவோர்க்கு வழங்கும் வள்ளல்கள் கைமாறு வேண்டா பிரதிபலனை செய்யப்பட்டவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதில்லை. கைமாறு வேண்டா பிரதிபலனை செய்யப்பட்டவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதில்லை. கடப்பாடு கடமை, கொடை, ஒப்புரவு நடை, நடை நேர்மை, செய்ய வேண்டியது, ஒப்புரவு நடை. ஒப்புரவு நடை நேர்மை, செய்ய வேண்டியது. ஒப்புரவு என்றால் நடைமுறை, நேர்மை செய்ய வேண்டியது, அதான் ஒப்புரவு. மீண்டும் பாருங்கள். கைமாறு வேண்டா கடப்பாடு
மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு. உலகு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ. இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் தங்களிட தங்களுக்கு தங்கள் உயிர் வாழ்வதற்கு நீராதாரமாக இருக்கக்கூடிய மழைக்கு கைமாறாக என்ன செய்கின்றன? எந்த உதவியும் செய்வதில்லை. அதாவது மாறி மழை எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து உயிர்களிடமிருந்து எதிர்பார்த்து பெய்வதில்லை. அதுபோன்று கடப்பாடு கைமாறு வேண்டாம். கடப்பாடு பிறருக்கு உதவி செய்து வாழ்வது தமது கடமை என்பதை உணர்ந்த பெரியோர்கள் கைமாறு வேண்டாம். பிறரிடம் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வதில்லை. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு. உலகு மாறி மாட்டு எந்நாற்றும் கொல்லோ. கடப்பாடு கைமாற்று வேண்டாம். உலகு மாறி மாட்டு இந்நாற்றும் கொல்லோ. கடப்பாடு கைமாறு வேண்டாம். அதாவது மனமுடையோர் வள்ளல் மனமுடையோர் மழைக்கு சமமாவர். அதுதான் கூறுகிறேன். மழையாவர் மனமுடையோர். மனமுடையோர் அதாவது அதாவது இளகிய மனமுடையோர் மழைக்கு சமமாவர். குறள் 212. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு. மிக எளிமையான குறள். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருள். ரொம்ப எளிமையான குறள். என்ன பொருள்? தாளாற்றி தந்த பொருளெல்லாம் நாம் கடிந்து உழைத்து மண் பொருளையும் மனப்பொருளையும் ஈட்டுவது எல்லாம் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் நாம் கடிந்து உழைத்து மண் பொருளையும் மனப்பொருளையும் ஈட்டுவது எல்லாம் தக்கார்க்கு அந்த பொருளை பெறுவதற்கு தகுதியுடைய ஏழைகளுக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே. அவ்வளவுதான். தாளாற்றி தந்த பொருளல்ல நாம் கடிந்து உழைத்து பெறும் மண்பொருளும் மனப்பொருளும் தக்கார்க்கு அதை பெறுவதற்கு தகுதியுடைய தேவைப்படக்கூடிய ஏழை எளியோர்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. வேளாண்மை செய்தல் கொடுத்து வேளாண்மை கொடுத்தல் வேளாண்மை செய்தல் பொருட்டு கொடுத்து உதவுவதற்காகவே. பொருள் மண்பொருளையும் மனப்பொருளையும் ஈட்டுவது இல்லார்க்கு ஈவதற்கே. மண்பொருளையும் மனப்பொருளையும் ஈட்டுவது இல்லார்க்கு ஈவதற்கே. விளக்கம். ஒருவன் முயன்று உழைத்து மண்பொருளை ஈட்டுவது இயலா ஏழைகளுக்கு ஈய வேண்டும் என்பதற்கே. அதாவது நாம் கடிந்து உழைத்து மண்பொருளை ஈட்டுவது நாம் மட்டுமே அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. உடல் உள்ள வலிமைக்கு ஏற்ப உழைத்து ஈட்டிய மண்பொருளில் நம் தேவைக்கு அதிகமானவற்றை அதை பெறுவதற்கு தகுதியுடையோர்க்கு கொடுத்து மகிழ்வதற்காகவே. மீண்டும் நாம் கடிந்து உழைத்து மண்பொருள் ஈட்டுவது நாம் மட்டும் அதை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. உடல் உள்ள வலிமைக்கு ஏற்ப உழைத்து நாம் ஈட்டிய மண்பொருளில் நம் தேவைக்கு அதிகமானவற்றை அதை பெறுவதற்கு தகுதியுடையோர்க்கு கொடுத்து மகிழ்வதற்காகவே. அதாவது மண்பொருளை ஈட்டுவது இல்லோர்க்கு ஈவதற்கே. மண்பொருளை ஈட்டுவது இல்லோர்க்கு ஈவதற்கே. நாம் உழைக்கின்ற பொருள்கள் எல்லாம் நமக்காக மட்டுமல்ல, இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்து உதவுவதற்காகவே. சொற்பொருள் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் ஒருவன் முயன்று கடிந்து உழைத்து ஈட்டிய மண்பொருள்கள் அனைத்தும்
தக்கார்க்கு அம்மண்பொருளை பெறுவதற்கு தகுதியுடைய ஏழைகட்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காகவே தாழ் முயற்சி ஆற்றி செய்து கடிந்து உழைத்து வேளாண்மை ஈகை கொடை உபகாரம் பயிர்த்தொழில் தனித்தனி வார்த்தைகளுக்கும் பொருளை கொடுத்திருக்கிறேன். மீண்டும் பாருங்கள். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் அக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் அக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. நாம் கடிந்து உழைத்து ஈட்டக்கூடிய மண்பொருளும் மனப்பொருளும் அதை பெறுவதற்கு தகுதி வாய்ந்த ஏழைகளுக்கும் பிறருக்கும் கொடுத்து உதவுவதற்காகவே. குறள் 213. புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. புத்தேள் உலகத்தின் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. அதாவது ஒப்புரவின் நல்ல பிற. புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே. அவ்வாறு குறளை பிரிக்க வேண்டும். ஒப்புரவின் நல்ல பிற புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே. என்ன பொருள்? ஒப்புரவின் நல்ல பிற பிறருக்கு கொடுத்து மகிழும் நற்பெயரை விட பிறருக்கு கொடுத்து மகிழும் நற்பெயரை விட பிற நற்பெயர்கள். ஒப்புரவின் நல்ல பிற ஒப்புரவை விட சிறந்த நல்ல பெயர், சிறந்த நல்ல செயல். ஒப்புரவின் நல்ல பிற. அதாவது ஒப்புரவு என்றால் என்ன? எல்லா வகையிலும் மற்ற மனிதர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்தால் அது ஒப்புரவு. ஒப்புரவின் நல்ல பிற ஒப்புரவை விட வேற நல்ல செயல். புத்தேள் உலகத்தும் புத்தேள் உலகத்தும். புத்தேள் உலகம்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று இந்த முக்காலங்களில் காண்பது ஈண்டும் பெறலரிதே காண்பது அரிது. ஈண்டும் பெறலரிதே காண்பது அரிதே. புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. ஒப்புரவின் நல்ல பிற புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே. அதாவது பிறருக்கு கொடுத்து மகிழும் நற்பெயரை விட, பிறருக்கு கொடுத்து மகிழும் நற்பெயரை விட சிறந்த நற்பெயர் வேறு எதுவும் இல்லை. பிறருக்கு கொடுத்து மகிழும் நற்செயலை விட, பிறருக்கு கொடுத்து மகிழும் நற்செயலை விட சிறந்த நற்செயல் உலகில் எதுவும் இல்லை. அதாவது ஒப்புரவின் நல்ல பிற புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறலரிது. பிறருக்கு கொடுத்து மகிழும் நற்செயலை விட சிறந்த நற்செயல் வேறு எதுவும் உலகில் இல்லை. ஈகையே நற்செயல்கள் அனைத்திற்கும் தாயா. ஈகை அதாவது ஒப்புரம். ஈகையே நற்செயல்கள் அனைத்திற்கும் தாயா. ஒப்புரவே நற்செயல்கள் அனைத்திற்கும் தாயா. ஈகை ஒப்புரவு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஈகையே நற்செயல்கள் அனைத்திற்கும் தாயா. விளக்கம். எல்லோருக்கும் உதவிடும் பண்பே உயர்ந்த பண்பாகும். இதைவிட உயர்ந்த பண்பை சென்ற உலகிலும் இன்றைய உலகிலும் நாளைய உலகிலும் காண்பதறிவு. அதாவது எல்லாருக்கு ஈவதை போன்ற நற்செயலை உலகில் எவ்விடத்தும் எக்காலும் காண்பதறிதாம். அதாவது ஈகைக்கு நிகரான நற்செயல் உலகில் இல்லை. ஈகைக்கு நிகரான நற்செயல் உலகில் இல்லை. பொருள். சொற்பொருள். ஒப்புரவின் நல்ல பிற பிறர்க்கு ஈந்து மகிழ்தல் போன்ற நற்செயல் பிறர்க்கு ஈந்து மகிழ்தல் போன்ற நற்செயல் போன்ற பிற செயல் பிற நற்செயல்.
பிறருக்கு ஈந்து மகிழ்தல் போன்ற நற்செயல் போன்ற பிற நற்செயல். ஒப்புரவின் நல்ல பிற. பிறர்க்கு ஈந்து மகிழ்தல் போன்ற நற்செயல் போன்ற பிற நற்செயல். புத்தேழ் உலகத்தும், இறந்த காலத்திலும் உலகெங்கும், இறந்த காலத்திலும் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் ஈண்டும் பெறல் அரிது. இவ்வாறு பெறுதல் அரிதாம். ஈண்டும் பெறல் அரிது. இது போன்று பெறுதல், இது போன்று பெறுவது அரிதாம். ஒப்புரவு ஈகை, கொடை உபகாரம். ஈண்டு இது போன்று இவ்வாறு. ஈண்டு என்றால் இங்கே இது போன்று இவ்வாறு. ஈண்டும் அதாவது இங்கேயும் புத்தேழ் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. ஒப்புரவின் நல்ல பிற புத்தேழ் உலகத்தும் ஈண்டும் பெறலரிதே. அதாவது பிறருக்கு ஈந்து மகிழ்வது போன்ற ஒரு நல்ல செயலை, பிறருக்கு ஈந்து மகிழ்வது போன்ற ஒரு நற்செயலை இறந்த காலத்திலும் இக்காலத்திலும் வருங்காலத்திலும் எந்த இடத்திலும் காண்பது அரிதாகும். அதாவது ஈதல் அனைத்து அறச்செயல்களுக்கும் தாயம். ஈகை நற்செயல், ஈகை அனைத்து அறச்செயல்களுக்கும் தாயம். அடுத்து பார்ப்போம். குறள் 214. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையார் செத்தாருள் வைக்கப்படும். அதாவது வள்ளுவ பெருந்தகை மிக கடினமாக சாடுகிறார். யாரை? பிறருக்கு ஈயாமல் தன்னை மட்டும் நினைப்பவனை, பிறரை பற்றி பிற உயிர்களை பற்றி நினைக்காமல் தன்னை மட்டும் பற்றியே நினைப்பவனை கடுமையாக சாடுகிறான் வள்ளுவன். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும். என்ன பொருள்? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். அதாவது மனிதர்களுக்கு ஒரு மனிதன் என்னமான அறச்செயல்களை செய்ய வேண்டும். மனிதனாக பிறந்தவன் அவன் செய்ய வேண்டிய அறச்செயல்கள் என்ன என்பதை அறிந்து அந்த அறச்செயல்களை செய்பவன் ஒத்தது அறிவான். ஒரு மனிதன் செய்ய வேண்டிய அறச்செயல்கள் என்னென்ன என்பதை அறிந்து செய்பவன் ஒத்தது அறிவான். அறிவன் உயிர் வாழ்வான். அவன் உயிருடன் வாழ்பவனாக கருதப்படுவான். அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு சமூக அமைப்பில் ஒரு மனிதனுடைய அறக்கடன் என்ன என்பதை அறிந்து அதை செய்யக்கூடியவன் உயிர் வாழ்வான். சமூகத்தின் மதிப்பையும் மரியாதையையும் பெற்று உயிர் வாழ்பவனாக கருதப்படுவான், உயிர் வாழ்பவனாக கொள்ளப்படுவான். ஒத்ததறிவன் உயிர் வாழ். அறச்செயல்களை செய்து வாழ்கின்றவனே உயிர் வாழ்பவனாக கொள்ளப்படுவான். மற்றையான் அந்த அறச்செயல்களை செய்யாது தன்னலத்தோடு வாழக்கூடியவன் செத்தாருள் வைக்கப்படும். அவன் உயிரோடு இருந்தும் செத்த மனிதனாகவே கருதப்படுவான். அதாவது அவன் நடைபிணமாகவே கொள்ளப்படுவான். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான். அதை ஒப்புரவை அறிந்து ஒத்ததறிவான். ஒப்புரவு அறிந்து நற்செயல் அறக்கடனை உணர்ந்து அதை செய்யக்கூடியவன் உயிரோடு இருப்பவன், அதாவது மதிப்போடு வாழ்பவனாக மனிதனாக கொள்ளப்படுவான். மற்றையான் அப்படி தன்னுடைய அறக்கடனை அறியாது தனக்காக மட்டும் வாழ்பவன் தன்னலவாணியே. இந்த உலகு அவன் உயிரோடு இருந்தும் செத்தவனாகவே கொள்ளப்படுவான். இந்த உலகு அவன் உயிரோடு இருந்தும் அவனை செத்தவனாகவே கொள்ளும். அவனை ஒரு நடைப்பிணமாகவே கொள்ளும். பொருள் ஈதல் மேன்மை தரும்
ஈயாமை இழிவு தரும். ஈதல் மேன்மை தரும். ஈயாமை இழிவு தரும். விளக்கம்: மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்வதே அறம் என்பதை உணர்ந்து பிறர்க்கு உதவி செய்து வாழ்பவனே வாழ்பவனாக கருதப்படுவான். அறமாகிய ஈகைப் பண்பை அறியாதவன் மதிப்பின்றி உயிரற்றவனாகவே கருதப்படுவான். அதாவது ஈதலே அறம் என்பதை அதாவது ஈதலே அறம் என்பதை உணர்ந்தவன் மனிதனாக மதிக்கப்படுவான். ஈதலே அறம் என்பதை உணர்ந்தவனே மனிதனாக கருதப்படுவான். ஈதலை உணராதவன் செத்தவனாக கொள்ளப்படுவான். அதாவது நடைப்பிணமாவான். அதாவது ஈதல் மேன்மை தரும். ஈயாமை இழிவு தரும். ஈதல் மேன்மை தரும். ஈயாமை இழிவு தரும். சொற்பொருள்: ஒத்தது அறிவான் பிறர்க்கு உதவி செய்து வாழ்வதுதான் அறம். இவ்வரப்பண்பை உணர்ந்து பிறர்க்கு உதவி செய்து வாழும் நற்பண்பாளன் உயிர் வாழ்வான். மதிப்பு மரியாதையுடன் வாழ்பவனாக கொள்ளப்படுவான். மத்தையான் அறநெறியாகிய பிறருக்கு உதவி செய்து வாழும் மனித பண்பை அறியாதவன் செத்தாருள் வைக்கப்படும். உயிரோடு இருந்தும் செத்தவனாகவே கருதப்படுவான். அதாவது நடைபிணமென கொள்ளப்படுவான். ஒத்தது அறநெறி என அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட அறவழிகள். ஒத்தது அறநெறி என அனைவராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட அறவழிகள். மீண்டும் குறள்: ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். அறநெறிகள் என்ன என்பதை உணர்ந்து அதன்படி வாழ்பவர். அறநெறி என்ன என்பதை உணர்ந்து அதன்படி ஈகை செய்து வாழ்பவர், ஈர்த்து வாழ்பவர் மனிதனாக கொள்ளப்படுவான். மற்றையான் அந்த அறம் என்றால் என்பதை அறியாது சுயநலமாக வாழக்கூடிய மனிதன் செத்தாருள் வைக்கப்படும். இறந்தவனாக செத்த பிணமாக கருதப்படும். உயிரோடு இருந்தும் செத்த பிணமாக கருதப்படுவான். அதாவது நடைபிணம் என கொள்ளப்படுவான். பிறருக்கு ஈந்து வாழ்பவன் மனிதனாக கொள்ளப்படுவான். ஈயாது வாழ்பவன் செத்தவனாக கொள்ளப்படுவான். ஈதல் மேன்மை தரும். ஈயாமை இழிவு தரும். குறள் 215. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகுவாம் பேரறிவாளன் திரு. உலகு நீர் நிறைந்தற்றே உலகுவாம் பேரறிவாளன் திரு. இப்படி பிரிக்க வேண்டும். உலகு அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகு. உலகு அவாம் பேரறிவாளன் திரு. உலகு அவாம் உலகில் உள்ள உயிர்களை எல்லாம் மதித்து அதன் மீது அன்பு செலுத்தி அவைகளை நேசிக்கக்கூடியவன். உலகு அவாம் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தின் மீதும் அன்பு செலுத்தி அவற்றை நேசிக்கக்கூடிய வள்ளலின் பேரறிவாளன் திரு. வள்ளலிடம் இருக்கக்கூடிய மண்பொருளும் மனப்பொருளும் உடற்பொருள் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் நேசிக்கக்கூடிய பெருந்தகையானிடம் இருக்கக்கூடிய மண்பொருளும் மனப்பொருளும் உடற்பொருளும் இந்த 3 பொருளும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் மண்பொருள் இருக்கிறது, மனப்பொருள் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, உடற்பொருள் பலம் உழைப்பு இருக்கிறது. இந்த 3ஐயும் உலகில் தேவைப்படக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வள்ளல் குணம் படைத்த மனிதனிடம் இருக்கக்கூடிய பொருள். அதாவது தன்னிடம் உள்ள மண்பொருளையும் மனப்பொருளையும் உடற்புழைப்பையும் தேவைப்படுவோருக்கு எவ்வித எதிர்பார்ப்பையும் எதிர்பாராத கொடுக்கக்கூடிய வள்ளலிடம் இருக்கக்கூடிய பொருள். ஊருணி நீர் நிறைந்தற்றே அனைத்து உயிர்களும் மக்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஊருக்கு சொந்தமான
பொது குளத்தில் நீர் நிறைந்திருப்பது போல வேண்டும். உலகவா பேரறிவாளன் பெறுது. உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் நேசித்து வாழும், நேசித்து அவர்களுக்கு உதவி செய்து வாழும் பேரறிவாளன் திரு. பெருங்குணம் படைத்த வள்ளலிடம் இருக்கக்கூடிய மண்பொருள், மனப்பொருள், உடற்பொருள் ஆகிய பொருள்கள் ஊரில் நீர் நிறைந்தற்றே உலகு. ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மற்ற அனைத்து உயிர்களுக்கும் நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஊருணை நீர் நிறைந்து இருப்பதற்கு சமமாகும். பிறருக்கு ஈந்து வாழக்கூடியவனிடத்தில் இருக்கக்கூடிய பொருளானது ஊருக்கு பொதுவான பொது குளத்தில் நிறைந்திருக்கும் நீருக்கு சமமானது. ஊரில் ஊருணியில் ஊர்குளத்தில் நிறைந்திருக்கக்கூடிய நீரை மனிதர்களும் மற்ற உயிரினங்களும் யாருடைய அனுமதியும் இன்றி எந்த நேரத்திலும் தங்களுக்கு தேவைப்படும் போது அவற்றை எடுத்துக் கொள்ளலாம், அருந்தலாம். இது போன்றே பெருந்தகையான் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தும் ஈக குணமுடையவனிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் எந்நேரத்திலும் எல்லோரும் பயன்படுத்தலாம். அயாளர் கைப்பொருள் புதுக்கேணி நீரா. அயாளர் கைப்பொருள் புதுக்கேணி நீரா. விளக்கம்: ஊர்குளத்தில் உள்ள நீர் ஊர் மக்கள் அனைவருக்கும் பயன்படுவது போன்று பெருங்குணத்தோர் செல்வம் அனைவருக்கும் பயன்படும். அதாவது மாமனமுடையோர் நிறைந்த செல்வம் ஊரின் பொதுக்குளத்தில் நிறைந்துள்ள நீர் அங்குள்ள மக்களுக்கும் பிற உயிர்களுக்கும் பயன்படுவது போல் அனைவருக்கும் பயன்படும். அதாவது அயாளர் கைப்பொருள் பொதுக்கேணி நீரா. அயாளர் கைப்பொருள் பொதுக்கேணி நீரா. பொருள்: உலகு அவ்வாம் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் நேசித்து ஒப்புரவு செய்யும் பேரறிவாளன் திரு. பேரறிவாளனின் செல்வம், அதாவது உடையாளியின் வள்ளலின் செல்வம் ஊருணின் நீர் நிறைந்தற்றே ஊர் மக்களுக்கும் மற்ற உயிரிகளுக்கும் நீராதாரமாக பயன்படும் ஊர்குளம் நிறைந்திருப்பது போலா. ஊருணி ஊர் கூட்டல் உண்ணி. இந்த ஊருணியை இவ்வாறு பிரிக்க வேண்டும். ஊர் கூட்டல் உண்ணி ஊரில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உண்ணியாக பயன்படக்கூடிய நீர் சுமந்து நிற்கும் குளம் ஊருண்ணி. ஊரில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் உயிராதாரமான நீரை சுமந்து நிற்கக்கூடிய குளம் ஊருண்ணி. மீண்டும் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. உலகவாம் பேரறிவாளன் திரு ஊருணின் நீர் நிறைந்தற்றே. உலகவாம் பேரறிவாளன் திரு ஊருணின் நீர் நிறைந்தற்றே. உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் நேசித்து தன்னுடைய நேசிப்பவனுடன் இருக்கக்கூடிய பொருளானது மண்பொருள், மனப்பொருள், உடற்பொருள். உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் நேசிக்கக்கூடிய அன்பாளனிடம் நிறைந்திருக்கக்கூடிய பொருள் ஊரில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் நீராதாரமாக விளங்கும் ஊர்குளத்தில் நிறைந்திருக்கும் தண்ணீருக்கு சமமாகும். பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, இவ்வாறு இந்த 5 குறள்களிலும் இந்த ஒப்புரவின் முக்கியம் என்ன? அதாவது ஈகையின் முக்கியம் என்ன? அவன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் அனைத்து உயிர்களையும் அனைத்து மனிதர்களுக்கும் தான் ஈட்டிய பொருளில் தனக்கு போக மீதியை ஈந்து இன்புறும் மனநிலை வேண்டும். எந்த ஒரு மனிதன் தன் உழைப்பில் தனக்கு போக மீதியை பிற உயிர்களுக்கு கொடுத்து மகிழ்கின்றானோ அவன்தான் மனிதனாக கொள்ளப்படுவான்.
இங்கே 2 குறள்களை உங்களுக்கு நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். ஒன்று, இந்த 214வது குறளாகிய பாருங்கள். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். மற்ற யான் செத்தாருள் வைக்கப்படும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான். அதாவது இந்த ஊர் உலகம் ஏற்றுக்கொண்ட அறச்செயல்களை தலைமையேற்கொண்டு வாழ்பவன். இந்த ஊரும் உலகமும் ஏற்றுக்கொண்ட அறச்செயல்களை அறிந்தவன், அதன்படி வாழ்பவன் உயிர் வாழ்வான். உயிருடன் வாழ்பவனாக கொள்ளப்படுவான். மற்றான் அந்த அறப்பண்பை அறியாதவன் செத்தாருள் வைக்கப்படும். அவன் உயிரோடு இருந்தும் செத்தவனாகவே கருதப்படுவான். பாருங்கள், ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றான் செத்தாருள் வைக்க. இது 214வது குறள். இன்னும் இதற்கு மாறான குறள் 215வது குறள் சொல்றார். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகு. ஊருணி நீர் நிறைந்தற்றே நிறைந்தற்றே உலகுவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகுவாம் பேரறிவாளன் திரு. உலகுவாம் பேரறிவாளன் திரு. உலகவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகு அவாம் பேரறிவாளன் திரு. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம். உலகில் உள்ள உயிர்களை எல்லாம் நேசித்து வாழக்கூடிய மனிதனிடத்திலே இருக்கக்கூடிய பொருளானது ஊர்னி நீர் நிறைந்தன்றே. ஊரில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் பயன்படக்கூடிய ஊருக்கு சொந்தமான பொதுக்குளம் நீரில் நிறைந்து நிற்பதற்கு சமமாகும். அப்படி என்றால் பாருங்க, அதாவது வள்ளுவ பிறந்த எண்ணம், அதாவது மனிதனுக்கு ஈகை குணம் வேண்டும், ஈந்து வாழும் தன்மை வேண்டும். அந்த ஈகை குணம் இல்லாதவன் அவன் மனிதனாகவே கொள்ளப்பட மாட்டான். பாருங்கள், பின்னாடி சொல்லுகிறேன் கடைசியில் என்னுடைய விமர்சனத்தில். உலகில் உள்ள எல்லா உயிர்களும் தாவரங்கள் முதல், ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு மற்ற விலங்குகள் வரை தங்களால் என்ற உதவியை, பலனை அனைத்து உயிரினங்களுக்கும் கொடுத்து கொண்டே இருக்கின்றன. அதனால்தான் அவைகள் உயிரோடு இருக்கின்றன. மனிதர்களில் பெரும்பாலும் தங்களிடம் உள்ள பொருள்களை பிறருக்கு கொடுத்து உதவக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு பகுதியினர் பிறருக்கு ஈயாது தன் பொருள் குவிப்பதிலே குறிக்கோளாக இருக்கிறார்கள். அல்ல, இறந்த பிறகும் நாம் பேசப்பட வேண்டும் என்றால், இறந்த பின்பும் நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால், நாம் ஈட்டுகின்ற பொருள் பிறருக்கு, ஈட்டக்கூடிய பொருள் எல்லாம் பிறருக்கு கொடுத்து உதவுவதற்காகவே. சொன்னா அந்த 212வது குறள் சொல்கிறார் பார்த்தீங்களா? ஆளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருள். நாம் கடித்து உழைப்பது எல்லாம் நமக்காக மட்டுமல்ல, அதை பெறுவதற்கு தகுதி வாய்ந்த எளியோர்க்கு, இயலாதவர்களுக்கு ஈந்து மகிழ்வதற்காகவே தாளாற்றி தந்த பொருள் எல்லாம். கடிந்து உழைக்கக்கூடிய மண்பொருளும் மனப்பொருளும் உடற்பலம் தக்கார்க்கு, அது தேவைப்படக்கூடியவர் கொடுத்து மகிழ்வதற்காகவே தாளாற்றி தந்த பொருளுக்கு தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. அதே மாதிரி அந்த 214வது குறளாகிய
ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாரும் வைக்கப்படும். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாரும் வைக்கப்படும். அதுபோன்று ஊருணி நீர் நிறைந்தற்றே ஊரணு நீர் நிறைந்தற்றே உலகுவா ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகுவா பேரறிவாளன் திரு ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகுவா பேரறிவாளன் திரு பேரறிவாளன் திரு ஊருணு நீர் நிறைந்தற்றே. எனவே என் அன்பு மாணவ செல்வங்களே, அதாவது நாம் கடிந்து உழைக்க வேண்டும், பொருளீட்ட வேண்டும், அறச்செயல்களில் ஈடுபட வேண்டும், அறமாக வாழ வேண்டும். அதில் ஈகை ஈந்து வாழ்தல் ஒப்புரவறிதல் என்றால் என்ன? பிறரை அனைவரையும் அன்போடு அதான் ஒப்புரவு என்பது மனிதர்களை மனிதர்களாக மதித்து நம்மால் இயன்ற உதவிகளை மனிதர்களுக்கும் மற்ற உயிர்களுக்கும் செய்து வாழ்தல் தான் ஒப்புரவறிதல். எனவே நீங்களும் ஒப்புரவறிந்து வாழ வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டு இதுகாரும் எனது விமர்சனத்தை உண்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.